புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக எழுத்தாளர் ஞானி அவர்களும் பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். இன்றைய தமிழ் நாளிதழ் ஒண்ணுல அடுத்த தலைமுறையை சூனியமாக்கும் குழந்தை திருமணங்கள்னு ஒரு செய்தி கட்டுரை வந்திருக்குது. குழந்தை திருமணங்களை பற்றி பல காலமாக பேசிட்டு இருக்கிறோம். ஆனா இப்ப சமீப காலமாக அவை அதிகரித்திருக்கின்றன அப்படின்னு அந்த செய்தி கட்டுரை சொல்லுது. ஞானி அதை எப்படி பாக்குறது? ரெண்டு அம்சங்கள் இருக்கு. கடந்த காலங்களில் இருந்ததை விட குறைஞ்சிருக்கு நான் நினைக்கிறேன். இதுக்கு எனக்கு கள ரீதியான சில சான்றுகள் இருக்கு. மாறாக கடந்த காலங்களில் இவையெல்லாம் வெளியிலேயே வரல, எந்த தகவலுமே வெளில வரல, விழிப்புணர்வு இல்லை, யாரும் இதை பத்தி ஒரு வெளியிடத்துல சொல்லலாமான்ற பயத்துல இருந்தாங்க. ஆனால் இப்போது உடனடியாக தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஆனால் இது எல்லாமே டாக்குமெண்ட் ஆகுது. முன்பு நடந்ததை விட இப்போது அதிகமாக இது தகவல் விவரங்கள் கிடைக்கின்றன. இது ஒரு முக்கியமான காரணம். இரண்டாவது காரணம், தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் தான் மிக அதிகமாக இந்த குழந்தை திருமணம் நடந்து கொண்டிருந்தன. இப்ப நேரடியாக அங்க எனக்கு தெரிந்த நண்பர்கள் யூனிசெஃப் உதவியோடு தமிழக அரசுடைய புதுவாழ்வு திட்டத்துல நிறைய வேலைகள் அங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பள்ளி மாணவர்கள் மத்தியில, ஆசிரியர்கள் மத்தியில, குடும்பங்கள் மத்தியில. நான் அவங்களெல்லாம் விட நிறைய பேர் கடத்துல பணியாற்றர்களோடு உருவாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்கு. தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சேர்ந்த இந்த கடப்பணியாளர்களோட அந்த அனுபவங்கள்ல இருந்து பார்க்கிற போது முக்கியமான தெரியுதுன்னா, பல பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு சிறுமிகளை, ஒரு சிறுமிக்கு திருமணம் நிச்சயமானால் வகுப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறுமியை கலெக்டர் ஆபீஸுக்கு சொல்லக்கூடிய சூழ்நிலை அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அது பல இடங்கள்ல அந்த மாதிரி சொல்லி கலெக்டர் தலையிட்டு அல்லது மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் தலையிட்டு நிறுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இரண்டாவதாக பெற்றோருக்கு அங்க ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. அந்த மாவட்டங்கள்ல பெரும்பாலும் அவங்க மைக்ரண்ட் லேபரா இருக்காங்க. அங்கிருந்து வேற இடங்களுக்கு போய் பிழைப்புக்காக போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம போயிட்டோம்னா பெங்களூருக்கோ ஆந்திராவுக்கோ வேலைக்கு போற போது அதுக்கு முன்னே இதை செஞ்சுட்டு போயிடணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய அடிப்படை பிரச்சனை. அப்ப இந்த மைக்ரண்ட் லேபர் இஷ்யூ அங்க அட்ரஸ் பண்ணாலே இந்த பிரச்சனை பெருமளவு குறைஞ்சிடும். அவங்க குடும்பங்களை, குழந்தைகளை இங்க விட்டுட்டு போறதுங்கிற பிரச்சனை இருக்கு பாருங்க, அதுவே அங்க இருக்கிற பல பெற்றோர்களுக்கு பிரச்சனை. ஆனால் இந்த மாதிரி பல அம்சங்கள் இதுல அடங்கி இருக்கு. ஆனா பெருவாரியாக கடந்த காலங்களில் இருந்தது இப்போ நடக்குது, நடக்கலாம் நான் சொல்லல. ஆனால் கடந்த காலங்களில் இருந்ததை விட கண்டிப்பாக குறைவாகவும் ஏற்பட்டிருக்கு. ஒரு நிச்சயமாக ஒரு வீழ்ச்சி இருக்கு. இரண்டாவது அதை பத்தின விழிப்புணர்ச்சியில ஒரு ஏற்றம் இருக்கு. ஐயநாதன், நீங்க எப்படி பாக்க? ஆமா, எந்தெந்த இடத்துல எல்லாம் அரசனுடைய நிர்வாகம், அரசனுடைய நலத்திட்டங்கள், அரசு தர வேண்டிய அடிப்படை வசதிகள் சென்று சேராமல் இருக்கின்றதோ, எந்தெந்த இடத்திலெல்லாம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஒரு பாதுகாப்பற்ற ஒரு தன்மை இருக்கின்றதோ, எங்கெல்லாம் வறுமை தாண்டவம் அடைகின்றதோ, அல்லது அந்த பஞ்சப்பிழைப்புன்னு சொல்லுவாங்களே, அந்த பஞ்சப்பிழைப்பு பக்கம் வேறொரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கிறதோ, அந்த இடங்களில் எல்லாம் இப்படிப்பட்ட திருமணங்கள் அதிகம் நடக்கின்றன. அது அவங்களும் சொல்லி இருக்கிறாங்க. இப்போ திரு ஞானி அவர்கள் குறிப்பிட்டது அதுதான் ரொம்ப முக்கியம். மைக்ரண்ட் லேபர்ஸ் அவங்க போகும்போது தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் எதற்காக ஏற்படுது என்று பாத்தீங்க அப்படின்னம்னா, பல்வேறுபட்ட அந்த கிருஷ்ணகிரி, தர்மபுரி போன்ற இடங்கள்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய குக்கிராமங்களுக்கு அந்த வாச்சாத்தியன் என்ற ஒரு இடம்லாம் பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுல எப்படியாப்பட்ட ஒரு கொடூரம் நடந்துச்சு அப்படின்ட்டு. அதுக்கெல்லாம் காரணம் ஐசோலேஷன். இந்த மாதிரி இடங்களுக்கு எந்த விதமான ஒரு நெட்வொர்க் கனெக்டிவிட்டியும் கிடையாது, எந்த மாதிரி ஒரு வசதியும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் என்ன ஆயிடுது அப்படின்னம்னா, அந்த ட்ரெடிஷனலா நடந்துகிட்டு இருந்த ஒரு விடயம் இன்னைக்கும் தொடருது. அது அப்படியே அது எந்த விதமான இதுவும் இல்லாத தொடருது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஐடி தகவல் தொழில்நுட்பத்தை சேர்ந்த அவர்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதுல 8வது படிச்ச பிள்ளைங்களை எல்லாம் அப்படியே வெளியில கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டு இங்க வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில வச்சு அவங்களுக்கு எல்லா விதமான பயிற்சிகளையும் கொடுத்து ஒரு 20 நாள் அந்த சமூகத்திலிருந்து பிரிச்சு ஒரு மாறுபட்ட ஒரு சமூக சூழல் அவர்களை வைத்து ஒரு 20-25 நாளைக்கு ஒரு கேம்ப் மாதிரி ஒன்று நடத்தி அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு, இப்படி எல்லாம் நீங்க படிக்கலாம், இப்படி எல்லாம் முன்னேறலாம், இப்படி வாழலாம், என்ன நீங்க செய்ய வேண்டியதுல நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை +2க்கு முதல்ல கொண்டு வர்றது அப்படின்ற ஒரு நிலைக்கு பண்ணி நிறைய தொண்டு நிறுவனங்கள், தன்னார்வ குழுக்கள், அவர் சொன்ன மாதிரி ஐடிஎஸ் இளைஞர்கள், இன்னும் குறிப்பா யாரும் சொன்னா அந்த வட்டாரத்திலிருந்தே படித்து வெளியூர்களுக்கு வேலைக்கு போன இளைஞர்கள் மீண்டும் நம்ம ஊருக்கு ஏதாவது செய்யணும்னு இந்த மாதிரி செய்யக்கூடிய பல அமைப்புகளோட நேரடியா நான் தொடர்புல இருக்கேன். குறிப்பா வாழை அங்கதான் தொடங்கிச்சு, வாழையில இருந்து தான் அடுத்த அகரம் வந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த அமைப்புகள்லாம் இல்லைன்னா ஒண்ணு அந்த பல அவருடைய பல பயிலரங்குகளுக்கு நானே அந்த பகுதிகளுக்கு நேரில் போயிருக்கிறேன், அந்த குழந்தைகளை சந்திச்சிருக்கேன். அதனால அங்க அடுத்த கட்டத்துல விழிப்புணர்வு ஏற்படுத்தினவுடன் நிச்சயம் மாற்றம் வருகிறது கண்கூடா பார்க்க முடியும். நிறைய மார்க் எடுத்தாங்க அவங்கலாம்.
10வதையே தொட்ட மாணவனும் இல்ல மாணவியும் இல்ல. அப்படிப்பட்ட நிலையெல்லாம் மாறுச்சு. ஆக எந்த இடத்தில் அரசாங்கம் செய்ய தவறுகிறதோ அந்த இடத்தில் இந்த தொண்டு நிறுவனங்கள் இவர்கள் நன்றாக செய்கின்றார்கள், அமைப்புகள் நன்றாக செய்கின்றார்கள். ஆனா அரசு நிர்வாகமும் தொண்டு நிறுவனமும் சேர்ந்து வேலை செய்கிற இடங்கள்ல மிக சிறப்பான முடிவுகளை பார்க்க முடியும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அரசு நிர்வாகத்துக்கு போட்டியாக யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதுதான் பிரம்மாண்டமானது. ஒரு டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு சாத்தியம் உள்ள அமைப்பு தான். இல்ல, பின்னாடி நம்ம 3வது செக்மெண்ட்ல விவாதிக்க போற பஞ்சாயத்து ராஜ் இதுல ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. பொதுவா பாத்தீங்க அப்படின்னம்னா ஒரு கிராம நிர்வாகம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்துட்டு ஒரு மாவட்ட நிர்வாகத்தோட தொடர்புடையதாகவும், அந்த மாவட்ட நிர்வாகம் ஒவ்வொரு கிராம சிறிய பஞ்சாயத்துகள் குக்கிராமங்களினுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய அதீத கவனம் செலுத்தக்கூடிய நிலைக்கு வந்தால் மட்டுமே மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு என்பது ஏற்படும். உதாரணத்துக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன் 10-15 கிராமங்களை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கும் பொழுது அந்த இடத்தில் அவர்கள் எப்படிப்பட்ட பங்கை வகிக்கின்றார்கள் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 2 விதமான விஷயங்கள் அதுல இன்னும் குறிப்பிட்ட இன்னொரு விடயமும் நீங்க அந்த செய்தியில நீங்க பார்க்கலாம். இவங்க இந்த பிள்ளைங்களை படிக்க வச்சா இதுங்க வேற்று ஜாதி பையனோட ஓடி போயிடுவாங்க அப்படின்ற ஒரு இடம் வந்துட்டு இன்னைக்கு இது அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அது ஏற்கனவே மரபுல இருக்கக்கூடிய பிரச்சனை, காலம் காலமா இருக்கிற பிரச்சனை. ஆனால் புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் போய் மக்கள் மத்தியில மீண்டும் இந்த ஜாதி உணர்வை தூண்டுவதற்குல்ல, அதுதான் இந்த பிரச்சனையை மீண்டும் கிளறி விடுகிறது. இது செய்யாம இருந்தா அதை தணிக்க முடியும். அதாவது ரொம்ப அமைதியா எல்லாத்தையுமே விட்டுறாங்க. நம்ம பொதுவா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அரசியல் இயக்கங்களை உருவாக்கி சமூகத்துக்கு மேல அது செல்வாக்கை செலுத்தணும்ன்ற ஒரு இடம் வரும்பொழுது இதே அரசியல் சக்திகள் என்ன பண்ணுது அப்படின்னீங்கன்னா அரசியலே அந்த பிளவை ஏற்படுத்துகின்றன. இதுக்கு மாவட்ட காவல், ஆட்சி, நிர்வாகம் ஒத்துழைக்கிறது. நீங்களாம் எப்படி ஒன்னா இருக்க முடியும்? நீங்களாம் எப்படி ஒன்னா சேர்ந்து செய்வீங்க? அப்படியெல்லாம் எங்களுக்கு குறை போட்டு பல்வேறுபட்ட போராட்டங்களுக்கு அனுமதியே தர்றதில்லை. அரசியல் ரீதியாக நாங்கள் எதை சாதிச்சோம் அப்படின்னோம்னா தான் அதை எடுத்துட்டு போயிட்டு சமூக ரீதியா சாதிக்க முடியும். ஆனா அரசியல் ரீதியா சாதிக்கிறதுக்கு ஒரு தடையை ஏற்படுத்துறாங்க. நான் முன்னாடி கூட நான் பேசியிருக்கிறேன். இப்படிப்பட்ட விடயங்கள் தான் இந்த குழந்தைகள் திருமணம் சூனியமாக்கும்ன்ற இந்த வார்த்தையை நான் ரொம்பவும் பாராட்டுறேன். அப்படித்தான் ஒரு அவலம் 68 ஆண்டு காலத்து விடுதலை இந்தியாவில் இருக்கு. இந்தியா உள்ளிட்ட இந்தியாவில் பல்வேறுபட்ட மாநிலங்கள்லயும் இது இருக்கு. இருந்தாலும் தமிழ்நாடு போன்ற ஓரளவிற்கு விழிப்புணர்வு பெற்ற இந்தியா, தமிழகத்திலே 1920களில் வந்து 1 வயது கை குழந்தை விதவையா இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடியே திருமணம் பண்ணிட்டாங்க. அப்ப எவ்வளவு கொடூரமான குழந்தை திருமணம் நடந்திருக்கு. என்னுடைய குழந்தை பிறந்த உடனே திருமணம் பண்றதுங்கிற லெவலுக்கு நடந்திருக்கு. என் அம்மா எல்லாம் 14, என் பெரியம்மா எல்லாம் வந்துட்டு 12, அவங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டா அவனுக்கு கல்யாணம் அப்படின்னு நாளைக்கு சொல்லிடுவாங்க. இப்படிதான் சொல்லிட்டு நிறுத்திடுவாங்க. இப்படி பலரும் பார்த்திருக்கிறாங்க. அந்த மாதிரி 40 பிறகு இப்ப நம்மளாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா படிப்புதான் அப்படின்னு சொன்னதுனால நம்மளாம் 25க்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதனால என்ன ஆச்சு அப்படின்னோம்னா நமக்கான முறை பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சுங்க. அப்படியேப்பட்ட ஒரு சிக்கல்லாம் வந்துட்டு பின்னாடி ஏற்படுது. ஆனா அடிப்படையில் என்ன அப்படின்னீங்கன்னா வாழ்க்கை புரிதல் என்கின்ற ஒரு விடயம் திருமணத்திற்கு அவசியம் என்பதனை நம் மக்களிடையே உணரச் செய்ய வேண்டும். ஆனா அப்படி உணர செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு அரசும் ஏற்கவில்லை, மாவட்ட நிர்வாகமும் ஏற்கவில்லை, அரசியல் கட்சிகளும் ஏற்கவில்லை என்பதுதான் இப்படிப்பட்ட அவலம் தொடர்வதற்கான ஒரு காரணமாகிறது. பெண் குழந்தைகள் எல்லாரும் குறைந்தபட்சம் ஒரு பட்டப்படிப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு இல்லையா, அதை ஏற்படுத்தணும். கடந்த காலத்துல நம்ம வந்து அவங்க குறைஞ்சது 10வது படிக்கணும்ன்ற ஒரு இலக்கு வச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நாம் வந்து அவர்கள் குறைந்தபட்சம் ஒரு பட்டப்படிப்பாவது முடிக்க வேண்டும். பெண் குழந்தைகள், மிக முக்கியமாக பெண் குழந்தைகள் அப்படின்னு ஒரு இலக்கோடு வேலை செய்தால்தான் இதை மாற்ற முடியும். என்றால் கல்வி என்கிற ஒரு விழிப்புணர்ச்சி கிடைத்தவுடனே அந்த சிறுமியே இதை எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. சாதிய ரீதியெல்லாம் கட்சி அமைப்பு எல்லாம் நடத்துறாங்களே, அவங்க எல்லாம் இந்த இடத்துல ஏதாவது கவனம் செலுத்தி இருக்கிறாங்க? அந்த கேள்வியை வந்துட்டு நான் கேட்க விருப்பப்படுறேன். ஏன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரியில இருந்து திண்டுக்கல், தேனி, கம்பம் மாவட்டங்கள்ல எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா இந்த மாதிரி ஐசோலேட்டட் வில்லேஜஸ், இந்த இடத்துல நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னு தெரியலையே. அங்கே அரசியல் கட்சிகள் வந்து தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் இருக்காங்க. ஆமா, இல்ல மத்த நேரத்துல இருக்கிறாங்க ஐயா, வேற நேரத்துல ஜாதி ரீதியா இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறீங்க நீங்க? உங்க சமூகம் உங்க ஜாதின்னு சொல்றீங்கல்ல, அப்ப அந்த இடத்துலயே இந்த அவல நிலவணும். அப்ப பெண்களுடைய வாக்கு அப்படின்னு சொல்றீங்க, பெண்களுக்கு வந்து சரிசமமான பங்குன்னு சொல்றீங்க, உங்க குடும்பத்து பெண்களுக்கு எல்லாம் முன்னுரிமை கொடுக்குறீங்க. அப்ப மத்த இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய டவுன் ட்ராடன் என்று சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஒரு கீழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் படிக்கணும்னு சொன்னா என்ன போச்சு? அவங்க படிக்கணும்னு ஆர்வப்பட்டா உள்ளபடி அதுவும் ஒரு தொற்று மாதிரி மாணவர்களையும் படிக்கத்தான் போகுது. ஆனா உணர்வே இல்லாத கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய தகவல். அது கல்யாணம் ஆடி 8வது வந்தாச்சுல, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்ற அளவிற்கு போயிடுது. இதனுடைய காரணங்கள்
சூழல் பற்றி பேசணும். இப்படி நடக்கிறதுனால வரக்கூடிய விளைவுகள் பற்றியும் பேச வேண்டியது இருக்கு. அதை பற்றி இந்த செய்தி கட்டுரைக்குள்ள பேசுறாங்க. உடல் ரீதியாக பக்குவம் அடைவதற்கு முன்னாலேயே கருத்தரித்தல் அப்படிங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவாக. நீங்க கொஞ்ச சில மாதங்கள் முன்னால உங்களுக்கு அங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அரசு மருத்துவமனையில ஏராளமான குழந்தைகள் பிறந்தவுடன் பிரசவம் நடந்தவுடனே இறந்து போன ஒரு சம்பவம் வந்துச்சு. பாத்தீங்கன்னா ஒரு 7-8 குழந்தைகள் ஒரே நேரத்தில் பிரசவித்து உடனே அந்த குழந்தைகள் இறந்து போனது. அப்போது அதற்கு வந்து மருத்துவமனை சரியில்லை, மருத்துவர் சரியில்லை அப்படின்னு தவறான குற்றச்சாட்டு செய்யப்பட்டது. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகளை பெற்ற அம்மாக்கள் எல்லாருமே முழுக்க முழுக்க மால் நரிஷ்மெண்ட், அண்டர் நரிஷ்டு, அவர்கள் குழந்தை பெறவே தகுதியற்ற உடல்நிலையில் இருந்தவங்க. ஆனால் திருமணமாகி அவங்க குழந்தை பெற கட்டாயப்படுத்தப்பட்டு குழந்தை கருத்தரித்து வந்துட்டாங்க. அப்ப அந்த குழந்தை வந்து முழுமையாக வளர்ச்சி அடையாமல் தான் பிறக்கக்கூடிய சூழ்நிலை, இறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இது ரொம்ப நேரடியாக நம் கண் கூட அங்க பார்த்த சம்பவம் அது. இந்த இடத்துல தான் வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, அயல் நாடுகள்ல வந்துட்டு ஸ்கேனிங் ப்ராசஸ் வச்சிருக்காங்க. ஏன்னா உள்ளபடியே அவ தகுதி பெற்ற நிலையில இருக்கிறாளா, அந்த ஓம்பு சரியா வளருதா அப்படின்றத உறுதி பண்ணிட்டு தான் அந்த குழந்தை வளர்ச்சி. தாயுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இல்லாம அவ வந்து இன்னொரு குழந்தைய வந்து உயிர் கொடுக்கவே முடியாது. அடிப்படையில நீங்க வந்து அந்த முதல் 3 மாசத்திலேயே தாயுடைய நிலைமை மோசமா இருக்குன்னா போக போக சரி பண்ணலன்னா நிச்சயமா மோசமாயிடும். இதுல என்னன்னா தமிழ்நாட்டில் இதுக்கான திட்டங்கள் இருக்கின்றன, ஆனால் அது கடைக்கோடி வரைக்கும் போய் சேர வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆமா, அதை தான் கொண்டு போறதால தான் சொல்றேன் அரசனுடைய ஃபெயிலியர் நம்ம ஆரம்பத்திலே ஆரம்பிச்சோம் அவருடைய தோல்வின்னு. அயல் நாடுகள்ல இதை ஒத்து கவனிக்கிறாங்க. இங்க மாதிரி சத்துணவு குறைபாடு, மால் நியூட்ரிஷன் அப்படின்ற பிரச்சனை எங்க இல்லை, இருந்தாலும் கூட உற்று கவனிக்கிறார்கள். இப்படி ஒரு கேஷுவாலிட்டி ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்துட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறாங்க. விட மாட்டேங்கிறாங்க. நீங்க வெளிநாட்டுல பிறந்தவங்களா இருந்து அங்க வேலை செய்யறவருக்கு நீங்க மனைவியா வாழ்க்கைப்பட்டீங்கன்னாலும் கூட அங்க அந்த சோதனைக்கு முடிஞ்சதுக்கு பிறகு எல்லாம் சரியா இருக்குன்னு தான் உங்களை மறுபடியும் உங்க நாட்டுக்கு அனுப்புறாங்க. அவங்க எப்படிப்பட்ட கேர் பாருங்க. அங்கெல்லாம் அங்க எக்ஸ்பெக்டன்ட் மதர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னம்னா அவ்வளவு கேரை வந்துட்டு அந்த அமைப்பு கொடுக்குது. அது அம்பனம் உறுதி செய்யப்பட்டதா இருக்குது. ஹெல்த்ல வந்துட்டு அவங்க மிகப்பெரிய அளவு தராங்க. ஆனா இங்க பாருங்க, மால் நியூட்ரிஷன், சத்துணவு குறைபாடு அப்படின்றது மிகப்பெரிய உக்கிரமா இருக்கக்கூடிய இந்த நாட்டில், அதுவும் இந்த மாதிரி ஐசோலேட்டடா இருக்கக்கூடிய அந்த மாதிரி கிராமங்கள்ல ஹேம்லெட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இப்படி எதுவுமே சென்று சேராமல் அந்த பிள்ளைங்க வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அது சகிக்க முடியாத ஒரு கொடுமை. அதனுடைய விளைவுகள் என்ன ஆயிடுது அப்படின்னீங்கன்னா வந்துட்டு நாளைய சமூகத்திற்கு அப்படி ஒருவேளை அந்த குழந்தைய பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி இருக்கு, அது நோயுற்ற குழந்தையா இருக்கும், சவலை குழந்தையா இருக்கும், ஏதேனும் ஒரு குறைபாடு உள்ள குழந்தையா இருக்கும். அந்த குடும்பத்துக்கு அது சுமையா கூட மாற முடியும். ஆமா, அதான் அந்த கான்ஜெனிட்டல் டிஃபார்மிட்டி, அந்த பிறவி கோளாறு. பிறவி கோளாறுன்றது எப்படி இருக்கு அப்படின்றது தெரியறதுக்கு நம்மளுக்கு 10 வயசு ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? இப்ப மாதிரி ஏகப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால இதெல்லாம் வந்துட்டு ஒரு தீவிர கவனம் செலுத்தப்பட வேண்டும். இந்த செய்தி கூட நாட்டை பொறுத்த மட்டும் பெருவாரியாக முன்பை விட இதில் கூடுதலான ஒரு கவனமாக்கறேன் இருக்குன்னு தான் கருதுறேன். அதாவது மக்கள் மத்தியிலேயே இருக்கு கூடுதலான அக்கறை. நிர்வாக அமைப்பிடம் இருக்குது, தொண்டு நிறுவனமா இருக்கு முன்பை விட. இல்ல, அதுக்கு ஒரு எதிர் இயக்கம் உருவாக்கிட்டு இருக்குது. அதுக்கான எதிர்ப்பு அதுதான் சொந்த ஜாதி ரீதியா அவ கட்டிட்டு போயிடுவாள் அப்படி இப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம். ஒரு புள்ள வளருது அப்படின்னம்னா கலாச்சார ரீதியாக அதையும் கூட சேர்ந்து நாம் சந்திக்க வேண்டியது இருக்குது. அதுதான் இதுக்கு ஒரு எதிர்வினையா வரக்கூடிய ஆபத்து இருக்குது. சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான 3/2 பங்கு ஆதரவு மாநிலங்களவையில கிடைக்குது. அதை நோக்கி அரசியல் நகர்வுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்று ஒரு ஆங்கில நாளிதழ்ல முதல் பக்கத்துல செய்தி போட்டிருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவி செய்யும் அப்படின்னா இடதுசாரிகளும் உதவி செய்வதாக சொல்லியிருக்கிறாங்கன்னு அந்த செய்தி சொல்லுது. அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதான் அதுல மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இருக்கக்கூடிய ஒரே முரண் என்ன அப்படின்னீங்கன்னா அந்த ரெவென்யூ ஷேரிங். இன்னொன்னு, மாநிலங்களுக்கு வந்துட்டு வருவாயை வந்துட்டு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய சேல் டாக்ஸ் அப்படின்றது வந்துட்டு இப்ப இந்த வந்துட்டு ஒரு பொதுவான நிர்ணயத்துக்கு போகும்போது எங்களுக்கான அந்த வருவாயை நாங்க கூடுதல் அதிகரித்துக் கொள்வதற்கான வாய்ப்பை நாங்க இழக்கிறோம் அப்படின்றத மாநிலங்களுடைய, தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுடைய ஒரே ஒரு விண்ணப்பமா இருந்துச்சு. இப்ப இந்த விடயத்துல வந்துட்டு என்ன அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான இந்த ரெவென்யூ ஷேரிங்கை வந்துட்டு நாங்க நிறைய தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு உத்தரவாதம் அப்படின்றது வந்துட்டு மத்திய அரசால் அளிக்கப்பட்டதனுடைய அடிப்படையில இன்னைக்கு இடதுசாரிகளே ஆதரிக்கிறாங்க அப்படின்னோம்னா நாளைக்கு வந்துட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அதை ஆதரிக்கலாம் அப்படின்னு தான் தோணுது.
எனவே இது வந்துட்டு எப்படி பார்த்தாலும் ஆதரிக்கவில்லை என்றாலும் கூட அவர்கள் வந்து வாக்கெடுப்பின் போது வெளிநடப்பு செய்து மறைமுகமாக ஆதரிப்பார்கள். ஆமா ஆமா, அப்ஸ்டெயின் ஃப்ரம் வோட்டிங். ஆமா ஆமா, அந்த மாதிரி பண்ணியாவது ஆதரவு, அது ஒரு மறைமுகமா ஆதரவு தெரிவிக்கிறது தானே. வாக்கெடுப்புல பங்கேற்கல அப்படின்னம்னாலே இருக்கிறவங்கள வந்துட்டு 2/3 மெஜாரிட்டி ஓட்டட் அப்படின்ற இடத்துல வந்துட்டு அவங்க அந்த இதை நிறைவேற்றலாம் அப்படின்றது. நாம பொதுவா ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இப்போ மாறுபட்ட இந்த பொருளாதார சூழலில் வந்துட்டு எல்லா கட்சிகளும், இடதுசாரிகளை தவிர மற்ற கட்சிகள் அனைத்தும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்படி இந்திய அளவில் ஒரு சராசரியா எல்லா ஒரு விடயத்தையும் வரி சம்பந்தமான விஷயங்கள், சீர்திருத்தங்கள் கொண்டு வரும்போது கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் ஆரம்பத்தில் எதிர்த்தாலும் இறுதியாக ஆதரித்து விடுகின்றன. இந்த பிரதான எதிர்கட்சி காரணம் என்ன அதை சொல்லணும். ஆமா, முக்கியமான காரணம் என்னன்னா, இடதுசாரிகளை தவிர எல்லா கட்சிகளும், மாநில கட்சிகளோ அனைத்து இந்திய கட்சிகளோ எல்லோருமே இந்த புதிய பொருளாதார கொள்கை, நியோ லிபரல் எக்கானமிக்குள்ள அவங்க அந்த ஃப்ரேம்வொர்க்குள்ள போயிட்டாங்க. அது சார்ந்தா இருக்காங்க, அல்லது ஈடுபடுறாங்க. அதனுடைய தலைமை முதலாளிகளுக்கு ஏஜென்ட்களாகவும் இருக்காங்க. இதுதான் நடைமுறை யதார்த்தம். அதனாலதான் உங்களுக்கு வந்து அவர்கள் எல்லோரையும் இதே மாதிரி பொருளாதாரத்து சட்டங்களுக்கு விண்ணோவர் பண்றது இருக்குல்ல, அவர்களை வென்றெடுப்பது எளிதா இருக்கு. ஆனா நீங்க இதே எடுத்துங்க, விமென்ஸ் கோட்டா பில் இருக்கு, 33% இடஒதுக்கீடு. அதுல இதே கன்சென்சஸ் உருவாக்கும்ல. பண்பாட்டு ரீதியான பிரச்சனை அங்க இருக்கு. பெருவாரியான கட்சிகள், மிக முக்கியமாக வட இந்திய கட்சிகள் அதை கடுமையா எதிர்த்துட்டு இருக்காங்க. அதே கட்சிகள், அதை எதிர்க்கிற அதே கட்சிகள் இந்த பிரச்சனையில அரசோட ஒன்னா நிக்கிறாங்க. இதை நம்ம ரொம்ப ஒப்பிட்டும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆமா, இல்ல அது அவர் சொன்னதான் ரொம்ப ரொம்ப அது பெருநிறுவனங்களினுடைய வணிக வசதிக்காக அவர்கள் எல்லா இடத்துலயும், இப்போ ஒரு இங்க கார் உற்பத்தி ஆகுது அப்படின்னா அது இந்தியா ஃபுல்லா வைக்கும்போது ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு டாக்ஸேஷன் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொல்லையா இருக்குது, எங்களுடைய வணிகத்திற்கு ஒரு பெரிய இடையூறா இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா ஒரு யூனிஃபார்மிட்டி, இந்த டாக்ஸ் ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய சீர்திருத்தம் என்கின்ற அனைத்துமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறுவனங்களுக்கு சாதகமாக இந்த வரி விதிப்புகளை மாற்றுவது என்பதுதான் பொருள். நம்ம மக்கள் ரொம்ப புரிஞ்சுக்கணும். வரி சீர்திருத்தம் என்றதோ, நிதி சீர்திருத்தம் என்றதோ, சீர்திருத்தம், பொருளாதார சீர்திருத்தம் என்கின்ற சொற்கள் அனைத்துமே வணிகத்திற்கு சாதகமாக அமைப்பை, பொருளாதார அமைப்பை மாற்றி வசதியாக செய்து கொடுப்பதுதான் என்பதை நம்ம இந்திய மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்புறம் ஜிஎஸ்டியை பத்தி புரிஞ்சுக்கலாம். இதேதான் வந்துட்டு வேட்டுக்கு சொன்னாங்க, வேல்யூ ஆடட் டாக்ஸ் சொன்னாங்க. கடைசியில் அது எந்த இடத்துலயுமே ஒர்க் அவுட் ஆகல. அசீம் தாஸ்குப்தா வச்சுட்டு பெரிய பெரிய பாடங்கள் எல்லாம் வச்சுட்டு நடத்தினாங்க, என்னன்னோ சொன்னாங்க, எல்லாம் கரெக்டா வந்துரும், அவங்களுக்கு வந்துட்டு போயிடும், எப்படி எல்லாம் சொன்னாங்க. கடைசியில வந்துட்டு அதுல வேல்யூ அடிஷனும் வரல, அதனால வந்துட்டு அந்த வர வேண்டிய மேனுபேக்சரருக்கு வர வேண்டிய அந்த டாக்ஸும் வரல. என்ன ஆச்சு? டோட்டல் ஃபெயிலியர். காரணம் என்னன்னா, நீங்க முதல்ல நம்மளுடைய பொருளாதாரத்தினுடைய கட்டமைப்பை ஆழமாக அணுகவில்லை என்பதுதான் முக்கியம். இப்பவும் நீங்க பாருங்க, இந்த சிஎஸ்டி அப்படின்றது பல்வேறுபட்ட குழப்பங்களுக்கு இது இட்டு செல்லத்தான் போகிறது. அதற்கு பிறகு இவர்கள் மறுபடியும் உட்கார்ந்து பேசுவாங்க. இல்ல, இதே வந்து கட்சிகளிடமிருந்து ஆதரவு குவிகிறது, விரைவில் நிறைவேற்ற போகிறோம், காங்கிரஸோட பேசிட்டோம், காங்கிரஸ் ஒத்துழைச்சிருச்சு, இந்த கூட்டத்தொடர்ல நிறைவேற்றி விடுவார்கள் அப்படின்னு எல்லாம் ஊடகங்கள்ல செய்தி வந்துகிட்டே தான் இருக்கு, ஒவ்வொரு முறையும் வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா நடைமுறையில அது வரல. ஆனா இப்ப வந்து 2/3 பங்கை நோக்கி நகர்கிறது அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட இப்பவும் செய்தி போடுறாங்க. அது அரசியல் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு, அதிமுகவுடைய பலம் அதிகரிச்சிருக்கு, அதுக்கும் பிஜேபிக்கும் உள்ள இருக்கக்கூடிய உறவு வந்து மறைமுக கூட்டணி மாதிரியான ஒரு உறவு இருக்கு. இதெல்லாம் ஒரு காரணங்கள். அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருப்பது இன்னொரு முக்கியம். இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக ஊடகங்களையும் ஒரு புஷ் இருக்குதுன்றதை நம்ம உணரணும். அவங்களும் இந்த மாதிரி தான் எழுதுறாங்க. ஏதோ இதெல்லாம் ரொம்ப பெருசா காம்பன்சேட்டரி கிளாஸ் பத்தி பேசுறாங்க. அதன் கீழ் எவ்வாறு மாநிலங்களுக்கு இது நஷ்ட ஈடு தரப்படும் இருக்கு இல்லையா, இழப்ப ஈடு செய்வது, அதை பற்றிய விவரங்கள் இல்லை. முன்னாடி அந்த உறுதி அளிக்கப்பட்டுதான் வேட்டை அவங்க கொண்டு வந்தாங்க. இப்பொழுது அதே மாதிரி ஒரு உறுதியைத்தான் அவங்க தர்றாங்க. அது பொறுத்திருந்துதான் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரியான பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல அனைத்து அரசியல் கட்சிகளையும் எளிதாக வென்றெடுத்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஞானி சொல்றாருல. ஆமா, இதுல பினராயி விஜயனும் ஆதரிக்கிறேன்னு சொன்னதாக போட்டிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா, அதுதான் இடதுசாரிகளை விலகி நிக்கிற மாதிரி. இடதுசாரிகள் இல்ல, அப்படி சொல்ல வேண்டாம். அதுக்குதான் ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்குது, பிராக்மாட்டிக். சரி, அவ்வளவுதான். என்ன அவரு என்ன அப்படின்னா, கடைசியில இடதுசாரிகள் வந்து நிக்கக்கூடிய ஒரு இடம். அதான் டி கே ரங்கராஜன் சொன்னாரு, நாங்க மட்டும் எவ்வளவு தூரம் ரெசிஸ்ட் பண்ணிட முடியும், நாங்க மட்டும் தானே இருக்கிறோம், நாங்க ரெசிஸ்ட் பண்ணிட்டு நாங்க கடைசியா வந்துட்டு ஐசோலேட் ஆயிரும். அப்புறம் ஒரு கட்டத்துல நாங்க என்ன பண்ணிடுறோம், நாங்களும் ஒரு ஆட்சி நிர்வாகத்துல இருக்கிறோம், அப்ப நாங்க என்ன பண்ண முடியும்,
பெண்ட். ஒரு புள்ளிக்கு அவங்க நகர்ந்து வர்றான். வரும்போது என்ன பண்றாங்க, பெட்டர் பார்கெயின் அப்படின்ற ஒரு இடத்தை எடுக்கிறாங்க. பினராயி விஜயன் போன்றவர்களோ, ஜோதி பாசு போன்றவர்களோ, இல்ல அசீம் தாஸ்குப்தா போன்றவர்களோ இவங்க என்ன பெட்டர் பார்கெயின் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் வந்துடுறாங்க. அது வேற வழி இல்ல, தள்ளணும்ல இந்த இயந்திரத்தை. அதாவது நீங்க நடைமுறையில இடதுசாரிகள் ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கிற போது ஒரு சமூக ஜனநாயக கட்சி மாதிரி தான் நடக்கிறது கொள்ள வேண்டியிருக்கு. சோசியல் டெமோக்ராட் பார்ட்டி மாதிரி தான் பிஹேவ் பண்ண வேண்டியிருக்கு. அதுதான் கலை யதார்த்தம். அது தவிர்க்க இயலாததுன்னு சொல்லுவீங்க. ஆமா, அரசியல் ரீதியா நீங்க தவிர்க்க இயலாது. இல்ல, அது அவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஸ்டேட்டுக்கும் மக்களுக்கும் ஆதரவா திருப்புறாங்கல்ல. அதுதான் இங்க ஒரு முக்கியமான விஷயம். இருக்கிற இந்த அமைப்புக்குள்ள எவ்வளவு தூரம் எடுக்கிறது அப்படின்ற ஒரு இடத்துக்கு கட்டாயம் அங்க வந்துடுறாங்க. வந்ததனுடைய விளைவு தான் அது. எனவே வந்து ஒரு காம்ப்ரமைஸா நீங்க இந்த சிஸ்டத்துல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ஒரு அளவுக்கு தான் நீங்க அதோட முரண்பட்டு போக முடியும். ஒரு கட்டத்தில் சந்திக்கிற புள்ளின்னு ஒரு பொது புள்ளிய அடைஞ்சே தீர வேண்டியிருக்கும். சிஸ்டத்துக்கு வெளியில போயிட்டீங்கன்னா அதை பத்தி பிரச்சனையே இல்லை. வெளியில இருக்கணுமா உள்ள இருக்க முடியாது. வெளியில இருக்கணுமா உள்ள இருக்கணுமாங்கிறது அந்த கட்சிகள் தான் முடிவு செய்யும். இது ஒரு உள்ளே வெளியே விளையாட்டு தான். இந்த பொருளாதார சீர்திருத்தத்திடையே அவர்கள் அந்த விளையாட்டை விளையாடி தான் தீரணும். உள்ளாட்சி நிர்வாகத்துல, பஞ்சாயத்து ராஜ்ல தமிழ்நாடு தான் வந்து முதல் இடத்துல இருக்குது மாநிலங்கள்ல. ஆனா பெண்களுக்கான இடஒதுக்கீடுங்கிறது இங்கு தோல்வி அடைந்த ஒரு விஷயமாக இருக்கு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியின் மணிசங்கர் ஐயர் ஒரு நேர்காணல்ல சொல்றாரு. அது பெரிதாக இன்று ஒரு ஆங்கில நாளிதழில் வந்திருக்குது. கோட்டா ஃபார் விமன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றாரு. அதை ஏற்கிறீங்களா நீங்க? ஆமாமா, கண்ணுக்கு எதிராக பாக்குறோம்ல. அதுதான் காரணம் சொல்லியிருந்தாரு. யார் அந்த இடத்துல வந்துட்டு அந்த கட்சிக்காக நிற்பாங்களோ அவருடைய மனைவி அல்லது அவங்க வீட்டுக்கார அம்மா யாராவது ஒருத்தர், வீட்டை சேர்ந்தவங்க ஒருத்தர் நிறுத்துறாங்க. அவங்க தான் பின்னாடி இருந்த நிர்வாகத்தையும் கட்டுப்படுத்துறாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஒண்ணு, இப்ப நான் எப்படிதான் முன்னெடுக்கிறது? ஏதாவது ஒரு புள்ளியில இருந்து தொடங்கி ஆகும். கடுமையா மறுக்க விரும்புறேன். சரி, இந்த குற்றச்சாட்டை தான் பெண்களுக்கான இடஒதுக்கீடை பற்றி பேசும்போது எல்லாமே என்ன காரணம் சொல்றேன், கவுண்டராக முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. காரணம் என்னன்னு சொல்றேன். ஏன் கடுமையா மறுக்கிறேன்னா, ஐயநாதன் சுட்டி காட்டின விஷயம் உண்மை. ஆனா அதெல்லாம் இந்த இடஒதுக்கீடு வந்த முதல் ஆண்டுல நடந்த விஷயம். அது அதுக்கு அடுத்த டேர்ம்லயே அது மாற தொடங்கிச்சு. அந்த மாற்றங்களை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இதை பத்தி ஃபீல்ட் ஸ்டடிஸ் நடந்திருக்கு. மிக தெளிவான ஃபீல்ட் ஸ்டடிஸ் நடந்திருக்கு. மணிசங்கர் ஐயர் மாதிரி ஆட்களுக்கு அது தெரிய வரலங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, பஞ்சாயத்து ராஜுக்குள்ள பார்ட்டிசிபேட் பண்ற பெண்கள் இருக்காங்கல்ல, அதாவது அரசியல் கட்சியில் இருக்கிற பிரமுகர்களுடைய மனைவிகள், மக்கள், அவங்க உட்பட இதுக்கு சம்பந்தம் இல்லாம உள்ள வந்த பெண்கள், இது மாதிரி ஏறத்தாழ 100 பெண்களை சந்திச்சு அவருடைய கல அனுபவங்களை தொகுத்து ஒரு டாக்குமெண்டேஷன் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்ற ஆய்வு நடந்திருக்கு. அந்த ஆய்வுல ரொம்ப தெளிவாக சுட்டி காட்டின என்னன்னா, இந்த பிரச்சனைகள் எல்லாம் முதல் 2 டேர்ம்ல இருந்த பிரச்சனைகள். அதன் பிறகு என்ன ஆயிருக்குன்னா, இந்த பெண்கள் புதிதா நிறைய பெண்கள் உள்ள வர ஆரம்பிச்சாங்க. கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு வர ஆரம்பிச்சாங்க. கட்சி குடும்பங்களுக்கு அப்பாற்பட்டு வர ஆரம்பிச்சாங்க. இப்படி வந்தவங்க, கட்சிகள்ல இருந்து வந்தவங்களும் கூட கட்சி சொல்வதை மட்டுமல்லாமல், கணவர் சொல்வதை மட்டுமல்லாமல் வேறு விதமாக இதை பார்க்கணும்னு நினைச்சாங்க. மிக முக்கியமா இதுல பெண்கள் சுய உதவி குழு இருக்குல்ல, அவற்றுடைய தாக்கம் இந்த அமைப்புகள் மேல மிக கடுமையா இருந்தது. அந்த சுய உதவி குழுக்கள் டிமாண்ட் பண்ணாங்க, எங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுது இந்த உள்ளாட்சியில அப்படின்னு. அப்ப இந்த இன்டராக்ஷன் மூலமா என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குன்னு பார்க்கும்போது, இது வந்து 1 ஸ்டெப் ஃபார்வர்டே ஒழிய 1 ஸ்டெப் பேக்வர்ட் கிடையாது. அது ரொம்ப தெளிவாக இந்த டாக்குமெண்டேஷன்ல தெரிய வந்திருக்கக்கூடிய ஆய்வுல அல்ல கவனிக்கத்தக்க. அந்த இதுலயே வந்துட்டு நம்மளுக்கு பிரிச்சு பார்க்கணும். இப்போ ஒரு பஞ்சாயத்து யூனியனுடைய ஒரு ஊராட்சியினுடைய தலைவர் அப்படின்ற ஒரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னோம்னா இந்த மாதிரி தான் நடக்குது, நம்ம சொன்ன மாதிரி. ஆனா வார்டு லெவல்ல நீங்க பாத்தீங்கன்னா, திரு ஞானி அவர்கள் சொன்னது ரைட். அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா புதுசா பெண்கள் வராங்க. அந்தந்த இடத்துல அவர்களால் செல்வாக்கு செலுத்த முடியுது. ஆனா ஓவராலா அந்த ஸ்ட்ரக்சரை கண்ட்ரோல் பண்ற இடம் இருக்கு இல்லீங்களா, அந்த இடத்துல அது வந்திருக்கா. பின்னால் இருந்து இயக்கக்கூடிய தன்மையும் வந்து பல இடங்கள்ல மாறி இருக்கு. ஆரம்பத்துல அது அதிகமாக தெரிஞ்சாலும் இப்ப பல இடங்கள்ல மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் அது முக்கியமான விஷயம். அவர் சொல்வது வேற. அவர் சொல்வது அதிகாரம் மேல அது இவர்களை எங்க விடாம தடுக்குது. ஆமா, இப்ப அந்த இடத்துல ஏன் கட்சிகள் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறாங்க? கட்சிகளை கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு இருக்கும் போது அது என்ன ஆயிடுது, ஒன்னு மாவட்ட நிர்வாகம் அவங்க மேல கண்ட்ரோல் பண்ணுது, இன்னொன்னு கட்சி கண்ட்ரோல் பண்ணுது. பண்ணும்போது என்ன ஆயிடுது, ஒரு கூட்டணி அப்படி அவங்க ஒரு கூட்டணி ஒண்ணு உருவாயிடுது. உருவாயிட்டு அவங்க என்ன பண்றாங்க, பஞ்சா அப்படியே டெண்டரை விடுறாங்க. இதெல்லாம் சொல்றதெல்லாம் ஒரு ஒப்பிட்ட அளவுல சொன்னது, தமிழ்நாடு மேல இருக்குன்னு. அங்க போய் பார்த்தா தான் தெரியும் எத்தனை வந்துட்டு டெண்டர் விட்டாங்க, எத்தனை டெண்டர் நிறைவேறிச்சுன்ற ஐடியாவே மக்களுக்கு இல்ல. அப்புறம் என்ன பஞ்சாயத்து ராஜினுடைய ஒர்க்கிங் வந்துட்டு சக்சஸ்ஃபுல் நீங்க சொல்றீங்க?
இல்ல மனுஷன் இது இது முக்கியமான வேற ஒரு டைமென்ஷனை கொண்டு வராங்க. அதை பற்றிய என்ன நடந்ததுங்கிற தகவல் வந்து மக்களுக்கு இல்ல, உள்ளாட்சி மக்களுக்கு இல்லைன்னா அங்க மக்களுடைய பார்ட்டிசிபேஷன் வந்து பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து கொடுப்பதோட முடிந்து போகுது அப்படிங்கிற மாதிரி ஆகுது. அன்றாட நடவடிக்கைகள்ல பஞ்சாயத்துல என்ன நடக்குதுங்கிறத அதுக்கு வந்து சட்டத்துல இடம் இருக்கு, தெளிவா இருக்கு. கிராம சபைகள் நடத்தியாக வேண்டும்னு சட்டத்துல தெளிவா இருக்கு. கிராம சபை நடத்தி கிராம சபையுடைய கருத்து எடுத்துக்கிட்டுதான் செய்யணும்னு தெளிவா இருக்கு. சட்டத்துல எல்லாம் ஒழுங்கா இருக்கு. சரி, சட்டத்துல இருக்கு. அப்ப சட்டத்துல இருந்தால் அதை நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லி நகரங்கள்ல கூட கேட்கறதுக்கு ஆட்கள் குறைவா இருக்கலாம். கேட்பாங்க, அதனால நடக்கும் அப்படிங்கிறது பிராக்டிகலா. நான் பல இடங்கள் நடக்குது, பல இடங்கள் நடக்கல. ஒரு காட்டாறு ஒரு 10-15 கிராமங்கள் வழியா வருது, அதுக்கு தூர் வாரத்துக்கு வந்துட்டு டெண்டர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறுபட்ட இதெல்லாம் சேர்த்து பஞ்சா அப்படியே வந்துட்டு டெண்டர் விட்டுறாங்க. இதுல வந்துட்டு இந்த ஊராட்சி மன்ற தலைவரோ இல்ல அந்த பஞ்சாயத்து ஒன்றிய பஞ்சாயத்து உறுப்பினர்களோ ஒன்றிய பஞ்சாயத்தோ இதுல வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுறது இல்ல. நாங்க மேல இருந்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு இந்த இடத்துல தூர்வாருவதற்கு எவ்வளவு அமௌண்ட் ஒதுக்கப்பட்டது, அது நடந்ததா, அந்த விவரமே தெரியாது யாருக்கு, ஊராட்சி ஒன்றிய தலைவர் இல்ல. அது மட்டும் இல்ல, அப்ப இல்ல டிரான்ஸ்பரன்சி இல்ல அப்படின்னம்னாலே ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா? அப்ப பாருங்க, பேருக்கு தான் இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் ஒண்ணு இருக்கு. ஆனா இந்த ஸ்ட்ரக்சர் உள்ளபடியே வெளிப்படையா இருந்தா மட்டும்தான் அது பயன்படும். இதுல வேற ஒரு அம்சம் பார்க்கணும். இவ்வளவு தூரம் ஒரு பெரிய ஒரு தூர்வாறுதல் அப்படின்றது ஒண்ணு வரும்பொழுது அந்த இடத்துல இவ்வளவு பெரிய விஷயங்கள் மறைக்கப்படல. அது வந்து உள்ளாட்சி நிர்வாகத்தின் கையில இல்ல, மாவட்ட நிர்வாகத்தின் கையில இருக்கு. மாவட்ட நிர்வாகம் இவர்களை மதிப்பதில்லை அப்படின்னு சொல்றாங்க. மதிப்பதில்லை, ஒரு ஷேரை கொடுத்துட்டு முடிச்சிடுறாங்க. அது நீங்க பஞ்ச் டெண்டர் அப்படின்றதே வந்துட்டு நீங்க பாருங்க, அதை யோசிச்சு பாருங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் சுட்டி காட்டுற எல்லாம் பாத்தீங்கன்னா இதே நம்ம பெண்கள் ஆண்களை பிரிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் ஆண்கள் ஏரியாவா இருக்கு. ஆமா, அவர் சுட்டி காட்டுறதெல்லாம் அதெல்லாம் ஆண்கள் ஏரியா. ஆனா என்ன முக்கியமான மாற்றம் நடந்திருக்குன்னா, நிறைய பெண் உறுப்பினர்கள் உள்ள வந்த பிறகு பஞ்சாயத்து எதற்கு பணம் செலவிடுறதுங்கிற பிரையாரிட்டிஸ் இருக்குல்ல, அது மாறி இருக்கு. சாலை இந்த மாதிரியான விஷயங்கள் டெண்டர் அதுக்கு கான்ட்ராக்ட் பண்றது இருக்குல்ல, அதுக்கு மாறாக கழிப்பிட வசதி, குடிநீர் வசதி, பெண்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் சார்ந்து இருக்குல்ல, அதுல கவனத்தை திருப்புவதை கணிசமா தமிழ்நாட்டில் பெண் உறுப்பினர்கள் பண்ணிருக்காங்க. இதுவும் கள ஆய்வுல தெரிய வரக்கூடிய முக்கியமான உண்மை. அதுல ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னன்னீங்கன்னா, அந்த மாநில அரசனுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கிற இடத்துல இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. உதாரணத்துக்கு வந்துட்டு இந்த ஒரு வீடு தொகுப்பு வீடுகள் என்று சொன்ன அந்த வீடுகள் இப்ப பாத்தீங்கன்னா கிராமத்துக்கு கிராமம் பெருகி வருது. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கழிவறை கட்டித்தருதல் அதுக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் கொடுக்குறாங்க. இருந்தாலும் கூட அதெல்லாம் நடக்குதுக்கு காரணம் அப்படின்னம்னா வந்துட்டு இவர் சொல்ற மாதிரி பெண்கள் எடுக்கக்கூடிய முன்முயற்சிகள், இனிஷியேட்டிவ்ஸ், அதெல்லாம் வந்துட்டு எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னீங்கன்னா, ஒட்டு மொத்தமா இந்த பஞ்சாயத்துக்கு இந்த மாவட்ட பஞ்சாயத்துக்கு இவ்வளவு அமௌண்ட் வந்திருக்குது. அதிகார விநியோகம் நடக்க வேண்டியிருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆமா, அதிகார விநியோகம் நடக்க வேண்டியது, அதிகார பரவல் அது வெளிப்படையாக இருக்கணும் அப்படின்றது. ரெண்டாவது விஷயம், அந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ற ஒரு இந்த பில் இருக்கு இல்லைங்களா, மணிசங்கர் சுட்டி காட்டுற இந்த செய்தியில இது முழுக்க முழுக்க வந்துட்டு மாநில அரசுகளை வந்துட்டு பைபாஸ் பண்ணிட்டு நேரா பஞ்சாயத்துக்கு போறது. அதனாலதான் 2 திராவிட கட்சிகளை எதிர்த்தன அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்ப காங்கிரஸ் கட்சி ஆண்ட மாநிலங்கள் இந்த தலைமை கொடுத்த பிரஷர்னால அது ஏத்துக்குச்சு. நீங்க முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, 3 ஸ்ட்ரக்சர் அப்படின்னம்னா, மத்திய அரசு மாநில அரசுன்னு வரும்போது கட்டாயம் வந்துட்டு அந்த கூட்டாட்சி மரபை கொண்டு வரணும். மாநிலங்களுக்கான அதிகாரம் கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா தான் அப்ப இவங்களுக்கும் அதிகாரத்தை நீ கூட அப்படின்னு சொல்லணும். உள்ளாட்சி அமைப்புகளிடம் இருந்து வரக்கூடிய குரல் வந்து இதே மாதிரி இன்னொரு வகையானது. ஆமா, அது மாநில நிர்வாகம் தங்களுக்கான அதிகாரங்களை, தங்களுக்கான நிதியை தங்களிடம் நேரடியாக கொடுக்கிறது இல்ல. அதுல பிரச்சனை இருக்கு. என்ன அதுல பிரச்சனை இருக்கு. ஒரு கலெக்டர் பஞ்சாயத்து தலைவரை நீக்க முடியும்னு இருக்கிறதே ஒரு தவறானது. அதாவது கிராம சபை தான் அவரை நீக்கணும். ஒரு கிராம சபை தான் ஒரு பஞ்சாயத்து தலைவரை நீக்க வேண்டும். கலெக்டர் நீக்கி கொண்டிருக்க முடியாது. அதுவே மாநில அரசு தன்கிட்ட அதிகாரத்தை வச்சுக்கிறதுக்கு. போன உள்ளாட்சி தேர்தல் அப்ப நம்ம தொலைக்காட்சி நடந்த விவாதத்துல திட்ட தெளிவா சொன்னோம். தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994 அப்படின்றதுல நிறைய இதுல இருக்குது, நிறைய குறைபாடுகள் இருக்குது, அனமாலிஸ் இருக்குது, நம்ம சுட்டி காட்டணும். எனக்கு ஆச்சரியமா அப்படி கிடையாது. மணிசங்கர் தமிழ்நாடு சிறப்பா இருக்குன்னு சொல்றாரு. ஆமா, இது இன்னொரு இடத்துல கர்நாடகத்திலும் கேரளத்திலும் இதை விட சிறப்பா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அப்ப அது எப்படி முதல் இடத்துல எல்லாம் இது இருக்க முடியும்? அது காரணம் என்ன அப்படின்னா, கேரளால வந்துட்டு ஒரு வலிமையான கட்சி அமைப்பு, ஒரு மறுமையான மக்கள் விழிப்புணர்வு இருக்கு. அங்க இங்க மாதிரிலாம் ஏமாத்த முடியாது, அங்க மணல அள்ள முடியாது. கேரளால எந்த நதியாவது பாழடைந்திருக்குன்னு ஒண்ணு சொல்லட்டும், அந்த இடத்துல தான் நான் சொல்ல வர தமிழ்நாடு கேவலப்பட்டு நிக்குதுன்னு நான் சொல்றேன். ஒரு பாத்திர இங்க பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறத பெரிய கொள்ளிட ஆறு லைன் கட்டி எடுத்துட்டு போறாங்க. பஞ்சாயத்துக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டதுதான் வளங்கள். அப்படி பண்ணி இருந்ததுனாலதான் அங்கிருந்து பெப்சியை விரட்டி அடிச்சான்.
ஆனா இங்க என்ன நடக்குது, அந்த தலைவருக்கு கொண்டு விட்டானுங்க. அப்ப பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றது மக்கள் அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பா இருந்தது அப்படின்னோம்னா அதற்கு அந்த அதிகாரம் இருக்க வேண்டும், தடுத்து நிறுத்தக்கூடிய அதிகாரம் இருக்க வேண்டும். தடுத்து நிறுத்தக்கூடிய அதிகாரம் பறிக்கப்பட்ட பிறகு பல்புடுங்கப்பட்ட பாம்பு அதால என்ன செய்ய முடியும்? அப்ப ஊழல் தான் பெருகும். அதிகாரம் இருக்குன்னு தெரிஞ்சதுனா தான் மக்கள் வந்துட்டு கேட்பாங்க. இல்லாட்டி என்ன ஆகும்? போட இதுல ஒண்ணும் பண்ண முடியாது. மாவட்ட கலெக்டர் நினைச்சு அதை தூக்கிடுவாரு அப்படின்னு இருந்ததுன்னா, அச்சுறுத்தல் இருந்தது அப்படின்னா, தலைக்கு மேல தொங்குற கத்தியா இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? நீங்க பெண்கள் வந்து பிரதிநிதிகளாக வந்ததற்கு பிறகு முன்னுரிமைகள் மாறுகின்றன. நிறைய மாறி இருக்கு. இவர் வந்து கேரளால எவ்வளவு தூரம் மக்கள் விழிப்புணர்வு இருக்காங்கன்னு சொல்றாரு. இந்த ரெண்டையும் சேர்த்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்து பார்க்கும்போது இன்றைய நாளிதழில் வந்து இன்னொரு செய்தி நினைவுக்கு வருது. திறந்த வழி கழிப்பிடங்கள் அப்படிங்கறதே கேரளால இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி இன்னைக்கு போட்டிருக்கிறாங்க. அதாவது அப்ப எல்லா வீடுகளுக்கும் கழிப்பறை கட்டுவது அப்படிங்கிற திட்டத்தை அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள் அப்படின்னு அதுல இருந்து ஒரு பொருள் கிடைக்குது. அது உண்மையிலே நடைமுறை சாத்தியமாக அவங்க செஞ்சு முடிச்சிருப்பாங்களா? சாத்தியமான உண்மை. ஒன்னும் கஷ்டமான விஷயமே இல்ல. நீங்க தமிழ்நாட்டில் கூட ஒரு அரசு நிர்வாகம் முடிவு செய்தால் இன்னில 5 ஆண்டுகளுக்குள்ள இதை நிறைவேற்ற முடியும். இல்ல ரெண்டாவது கிராம டென்சிட்டி அங்க வேறங்க. அடுத்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது இதையே ஒரு சாதனையாக சொல்ல முடியும். இல்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் மிக சிறப்பா நடந்தது. எய்ட்ஸ் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, அதுக்கு எதிரான பிரச்சாரமும் அதை கட்டுப்படுத்துவதும். அது காரணம் என்னன்னா எய்ட்ஸுக்கான பணம் இருக்குல்ல, சர்வதேச அளவுல உதவி அது நிறைய வரும்போது தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிச்சு, எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி ஒரு தனி என்ஜிஓவை அரசு உருவாக்கிச்சு. அது ஏறத்தாழ என்ஜிஓ மாதிரி தான், அரசுடைய சொசைட்டி. அது தனியாக சொசைட்டியாக டிக்ளேர் பண்ணி உருவாக்கி அந்த ஃபண்ட்ஸ் பூரா அங்க வந்து அந்த நிறுவனம் எல்லாவற்றையும் நிறைவேற்றுற மாதிரி செஞ்சு. இதே போல இன்னைக்கு நீங்கள் சுட்டி காட்டுகிற சானிடேஷனுக்கு கழிப்பறைக்கு உருவாக்குவதற்கு இன்னைக்கு அதுல தான் அடுத்த இன்டர்நேஷனல் ஃபண்டிங் நடக்குது. பெருவாரியான ஃபண்டிங் இப்ப அதுல தான் வருது, ரூரல் சானிடேஷனுக்கும் அர்பன் சானிடேஷனுக்கும். இப்ப இதிலும் தமிழ்நாடு அரசு எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி உருவாக்கியதை போல இதே போல இந்த கழிப்பறைகள் விஷயத்துக்கும் தூய்மை விஷயத்துக்கும் தமிழ்நாடு தூய்மை கார்பரேஷன் ஒண்ணு தனியாக உருவாக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க. இது தனி சொசைட்டிய அந்த ஃபண்ட்ஸ் பூராவையும் இதுல சேனலைஸ் பண்ணி மிக எஃபெக்டிவா செஞ்சிட முடியும். இந்த கிராமத்துல இதை செஞ்சிடலாங்க. சென்னை மாநகராட்சியால சென்னையில செய்ய முடியாது. நான் சொல்றேன், இங்க பொய்எம்சியை ஒட்டி உள்ள இந்த குடியிருப்பு பகுதிகளில் இருக்கிறவங்க வந்துட்டு தோப்புக்கு போற மாதிரி போறாங்க ஒரு இடத்துக்கு. அலண்டு போயிட்டேன், என்னடா இது இந்த மாதிரி அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரி இந்த லைன் ஹவுசஸ் சொல்ற மாதிரி கட்டப்பட்ட சின்ன சின்ன வீடுகள்ல கழிவறை வசதிகளே இல்லை. அப்போ என்ன பண்ணணும் அந்த இடத்துல? அப்போ பொது கழிவறைகளை கட்டணும், இல்ல இந்த வீட்டை ஸ்ட்ரக்சர் எல்லாம் இடிச்சு தள்ளிட்டு மாத்தணும். யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்குது, யூஎன்டிபின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்துட்டு நம்ம குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் எல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய அளவிற்கு அந்த ஃபண்ட் பயன்படுத்தப்பட்டது. ஆனா நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. எல்லாத்துக்கும் நம்ம பேனரை போட்டுருவாங்க, கருணாநிதி படம் இல்லாட்டி ஜெயலலிதா படம் போட்டுருவாங்க. உண்மை என்னன்னா யூஎன்டிபி ஃபண்ட் அதுல வந்துச்சு. பத்திரிகையாளர்களாக எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியும், சொல்லல. ஆனா அவங்க இப்ப அந்த மாதிரி ஒரு ஃபண்டை வச்சுக்கிட்டு இந்த விடயங்களை மிகப்பெரிய அளவுக்கு நிறைவேற்றலாம். பெண்கள் காலங்கத்தால எழுந்துட்டு அப்புறம் காத்தால தான் வருமா அப்படியே போறாங்க. எவ்வளவு பெரிய கேவலம். ஆண்கள் இந்தாண்ட ஒரு தோப்புக்கு போறது. சென்னை மாநகர்ல சென்டர்ல நந்தனத்துல இப்படி இருக்குன்னா இன்னும் எவ்வளவு இடத்துல இது தெரிய வர வேண்டியது இருக்குதுன்றத பாருங்க. அப்போ ஏராளமான ஃபண்ட்ஸ் இருக்கு. ஆமா, அமைப்பு ஏற்படுத்த வேண்டியிருக்கு. ஆமா, ஒரு அமைப்பு ஏற்படுத்தி செய்ய வேண்டியிருக்கு. பாருங்க, டோட்டல் ரிஃபார்மா தான் கன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க பண்ணணும். சும்மா அப்படி பஞ்சா வீடுகள் இருக்கிற இடத்துல கழிவறைகள் இல்ல அப்படின்னா டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அவங்களுக்கு உரிய ஒரு இடம் 700-800 ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லிட்டு மல்டி ஸ்டோரேட் பில்டிங்கை வச்சு அதுல வந்துட்டு எல்லாமே கழிவறைகளோடு இந்த மாதிரி கூடம், படுக்கை அறை, சமையல் அறைன்னு வச்சு கட்டி அதன் மூலமா அவங்களுக்கு கொடுத்து ஒரு புது யுகத்தை உருவாக்கணும். இப்ப நம்ம குடிசை மாற்று வாரிய குடியிருப்புல செஞ்ச மிகப்பெரிய ஒரு விடயம் என்னன்னா வீட்டுக்குள்ள கழிப்பறை. அப்ப அந்த விடயத்தை வந்துட்டு இல்லாத இடத்துல வந்துட்டு அது வந்துட்டு அன்ஃபிட் ஹவுசஸ் நம்ம டிக்ளேர் பண்ணி மாத்தி ஸ்ட்ரக்சர் நீங்க பண்ணீங்க அப்படின்னா அது பெண்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு ஒத்து போகும். ஆனா அப்படியெல்லாம் யோசிக்காம வேற வேற விஷயங்கள்லாம் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது காஸ்மெட்டிக் டச்சஸ் மட்டும் சொல்லிட்டாரு. ஆமா, மேல் பூச்சி அளவுல மேல் பூச்சி நடவடிக்கைகளாக நடக்குது. ஆமா, ஆனா பெண்களுக்கான இடஒதுக்கீடின் மூலமாக பெண்கள் வந்து மிக பெரிய அளவுல நிர்வாகத்துல பங்கேற்கும் போது முன்னுரிமைகள் மாறும்னு சொன்னீங்களே. இந்த கழிப்பறை தொடர்பான விஷயங்கள் தவிர வேறு குறிப்பாக இந்த குடிநீர் மிக முக்கியமானது. முக்கியமானது. அதுல அடுத்த மட்டும் 3வது
அங்க உள்ளூர் பள்ளி கல்வி இந்த விஷயங்கள்ல ஆண் நிர்வாகம் கவனம் செலுத்தினதே கிடையாது. ஆனால் பெண்கள் பொறுப்புகளுக்கு வந்த பிறகு குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்து அவர்கள் கவனம் செலுத்துறாங்க. இது 3வது பிரியாரிட்டி அவங்க எடுக்கிறது, கல்வி. ஐயா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐயா 50-50 இதை நீங்க கொண்டு வந்துடணும். அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, என்ன விதமான குறைபாடு ஏற்படும், அது பண்ணிடணும். நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னோம்னா இன்னைக்கு இல்லாத நாளைக்கு பயன்பெறும். ஏன்னா அந்த மாதிரிதான் இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னோம்னா ஆமா மாறித்தான் வரணும். நம்ம இதுக்கு மேல வந்துட்டு அவங்க கிடையாது இவங்க கிடையாது இவர் தான் பண்ணுவாரு அப்படிலாம் இல்ல. இந்த அனுபவங்கள் வந்துட்டு பொதுவா அனுபவிக்கிறதுக்கான கதவுகள் திறக்கப்பட வேண்டும். எந்த காரணத்தை சொல்லி அது மூடப்படக்கூடாது. எடுத்த உடனே வந்துட்டு அது நம்மளுக்கு ஃபேவரபிளா இருக்காது. ஆனா அதுக்கப்புறம் தான் அது மாறும். எடுத்த உடனே பாப் கட் பண்ணதான் வரும், அதுக்கப்புறம் தான் கொண்டை போட்டது வரும். ஆனா அதெல்லாம் பத்தி கவலைப்படக்கூடாது. ஓபன் பண்ணி விடு, அப்புறம் பாத்துக்கிறோம். அதுவா ஏற்படும். ஏன்னா அந்த முன்முயற்சி எடுத்து ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்துட்டு பொது தளத்துக்கு கொண்டாந்தோம், படிப்பு கொண்டாந்தோம், படிப்புல இருந்துட்டு அலுவலகத்துக்கு கொண்டாந்துட்டோம், அலுவலகத்துல இருந்து இன்னைக்கு வந்து தன்னுரிமை கொடுத்துட்டோம். அவங்க வந்துட்டு அவங்க எடுத்துக்கிட்டாங்க, நல்லா இருக்குது. இப்ப அதெல்லாம் ஒண்ணு எந்த விதமான குறைபாடும் இல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை வந்துட்டு நிர்வகிக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் 50-50 கொண்டு வந்துட்டு பாப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. இப்ப எல்லா எங்களுக்கு கட்சியை போயிட்டு நாங்க பதிவு பண்ண இப்ப இடஒதுக்கீடு கொடுக்காத சூழல்ல நடக்கக்கூடிய நிர்வாகத்துல எல்லாமே சிறப்பா நடக்குதுன்னு சொல்ல முடியுமா? அதனால சிறப்பா நடக்கல, அதனால கொடுக்க முடியாது. அவர்களுக்கு அவங்க இதை விட மோசமாக முடியாது. இதை விட மோசமாக ஆக முடியாது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னீங்கன்னா நீங்க ஒண்ணு கவனிக்கணும். சில விடயங்கள் அடிப்படையில் செய்யக்கூடிய மாற்றங்கள் அப்படின்றது பண்பாட்டு தளத்துல, பண்பு தளத்துல, கேரக்டர் அது ஏற்படக்கூடிய போது அதுவும் மாறும். இல்லாட்டி நீ கரப்ட் சொசைட்டி, பெண்கள் வந்தாலும் அவங்க கரப்டா தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். நிறைய அடிச்ச துட்டை வச்சுட்டு ₹1 வட்டிக்கு இன்ன வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். அந்த வரலாறு வேற. ஆனா அதை வச்சு பொதுமைப்படுத்தி பார்க்க கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னா நம்மளுடைய தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கு, உன் கட்சியில 50% உறுப்பினர்கள் பெண்களான்ற கேள்வி கேட்குது. இல்லை, எவ்வளவு காலத்துல அதை அச்சீவ் பண்ணும் எங்களை பார்த்து கேட்டாங்க. இன்னும் 2 வருஷத்துல பண்ணிடுவோம்னு. பண்ணணும் அப்படின்னோம்னா இந்த இடத்துல அந்த மாற்றம் ஏற்படாம அந்த இடத்துல அது நிகழாது. நம்ம வந்தா நம்மளுக்கு ஒரு இடம் இருக்குதுன்னு தெரிஞ்சாதானே அவங்க வருவாங்க. கட்சிக்குள்ளே இந்த மாற்றம் வரணும் அப்படின்னோம்னா பொது தளத்துல அந்த மாற்றம் வரணும். வந்துச்சுன்னா அது வந்துடும். கட்சி உறுப்பினர்களாக உறுப்பினர்கள்ல 50% முதல்ல. ஆமா, பெண்கள் இப்போ வந்து பெண்கள் அதுல பங்கேற்காமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது மாநாடுகள்ல மட்டும் ₹200 கொடுத்து கூட்டு வந்து அது சொல்லணும்னு இருந்தா எல்லாம் சொல்லிட்டாரு. அது கிடையாது. நான் சொல்றேன் நிர்வாகத்துல 50-50 நீங்க கொண்டு வந்துருங்க. அப்ப பாத்தீங்கன்னா கட்சி வந்துரும். தானா முன் வந்து வரணும். அவங்க அதுக்கான ஒரு உந்துதலா வந்துட்டு இந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கணும். நிகழ்ச்சி நிறைவு செய்யற இடத்துக்கு வந்துட்டோம். ஆமா, இன்றைக்கு நாளிதழில் வேற ஒரு செய்தி இருக்கு. அதை வந்து இதுல பொருத்தி பார்க்கலாமா அப்படின்னு இப்ப நீங்க சொன்னீங்க. இந்தியா முழுக்க 50% கொண்டு வரணும்னு சொல்றீங்கல்ல. இப்ப மதுவிலக்கை வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய, காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை நிதிஷ்குமார் முன்வைக்கிறாரு. 2019 இது வந்து ஒரு மிகப்பெரிய தேர்தல் முழக்கமாக வலுப்பெறுமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எக்கனாமிக் டைம்ஸ்ல ஒரு செய்தி வருது. அதே மாதிரி 50% இடஒதுக்கீடையும் ஒரு அகில இந்திய அளவுல முன்னெடுத்துட்டு போவதற்கான ஒரு சூழல் இருக்கா? தாராளமா ரெண்டுத்துக்குமே இருக்கு. ரெண்டுத்துக்குமான அவசியம் இருக்கு. ஆனா ரெண்டும் கனிந்து வருவதற்கு விடாமல் தடுக்கக்கூடிய சக்திகளும் பலமா இருக்கு. அது வந்துட்டு வயசானவங்க விட மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் வணிக சக்திகளும் விடாது. வணிக சக்திகளும் விடாது. அதெல்லாம் பத்தி இல்ல, அடிச்சு உடச்சி எல்லாத்தையும் கொண்டு போனோம். இந்த நாடு இந்த இடத்துலதான் ரீஃபார்ம் இது ரொம்ப தேவைப்பட்டதா இருக்கு. முதல்ல அந்த சமூகத்துல நடக்கும் பெண்கள் முன்னுரிமை பத்தி கேட்டீங்கல்ல, அது செஞ்சா மதுவிலக்கும் ஒரு முக்கிய விஷயம். பல இடங்கள்ல கிராமங்கள்ல கடைகளை மூடினதுல பெண்களுடைய பங்களிப்பு இருக்குது. அவங்க பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. ரெண்டாவது இன்னைக்கு வந்துட்டு தே ஆர் அன் எக்கனாமிக் பேஸ். அக்ரிகல்ச்சர்ல இருந்துட்டு இன்னைக்கு ஹவுஸ் ஹோல்டு வரைக்கும் அவங்க வந்துட்டு பொருளாதாரத்தை வந்துட்டு தாங்கக்கூடிய ஒரு முக்கியமா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அரசு, நிர்வாக, அரசியல் அமைப்புகளில் அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை ஊக்குவிக்கும் அளவிற்கு, ஏன்னா இது ஒரு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி, அப்ப நம்ம வந்துட்டு 50% இடஒதுக்கீடு சொல்லிடணும். சொன்னாதான் சில விஷயங்கள நடைமுறையாகும். அதுல மதுவிலக்கும் ஒண்ணு. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்க எங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.